என் பேர் ஸ்ரீதர், கடலூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 2022லேருந்து எனக்கு பேக் பெயின் இருக்குது. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். டெம்பரரியாக இருந்துச்சு, பட் இன்னும் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகலை. ஆயுர்வேதாவும் ட்ரை பண்ணேன், அதுவுமே ஒரு டெம்பரரியாக ஃபிக்ஸ் ஆச்சு, பட் இன்னும் க்யூர் ஆகலை. அப்புறம் யூடியூப் அந்த பிஹைண்ட் வுட்ஸ் வீடியோஸ் சாரோட வீடியோ பார்த்துட்டு தான் அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே எனக்கு ஒரு பயங்கர மாற்றம் தெரிஞ்சுது. அந்த இன்சோல் வச்சு போட்டதில் நல்ல மாற்றம் தெரிஞ்சுது. சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் கரெக்டாக ஏதாவது ஒரு சில இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணேன், அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 80% இப்போ முன்னே இருந்ததுக்கு எவ்வளோ பெட்டராக இருக்குது. என்னால் டே டு டே ஒர்க்லாம் பண்ண முடியுது. முன்னொரு சிட்டிங் வந்தால் 100% சரியாயிடும். அண்டு லக்கிலி எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ கிடச்சது தான் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு இது வழியே இல்லைன்ற மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 days முன்னாடி வந்துட்டு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் சொன்னதுனால ட்ராவலே கேன்சல் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் எங்கெங்கேயோ பார்த்தேன். அப்புறம் டு பி ஃப்ராங்க் ஹோப்பே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்ரேஷன்னால ஹோப்பே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சரி லாஸ்ட்டாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் வந்தேன். அது ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எனக்கு இல்லை அது ரொம்ப உண்மையாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஒரு மேஜிக் மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு சிட்டிங்கில். எனக்கு அந்த இன்சோல் வச்சு வாக்கிங் பண்ணதில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எனக்குமே தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறேன், வர்றதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தலை பண்ணுறாங்க. மற்றபடி அடுத்தது எனக்கு மெயினாக வந்து ஆப்ரேஷன் பண்ணாத சரியாகணும்ன்றது மெயின் என்னுடைய எண்ணம். ஏன்னா ஃபைனல் கார்டுலாம் கையை வச்சுட்டு காலமுறை அதுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க ஏதாவது பட்டுப்படிக்கடி ஆகிட போறான்னு பயந்துக்கிட்டே தான் எனக்கு மெயினாக வைத்தியனாலே நல்ல டாக்டரா கண்டுபிடிக்கணும்ன்றது. அந்த ஹாஸ்பிட்டலு கிளினிக்கு அந்த பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நல்ல டாக்டரா கண்டுபிடிச்சி நல்ல ட்ரீட்மெண்டா எடுத்துக்கணும். ஏன்னா எங்க சொந்தக்காரங்களாம் நிறைய பேருக்கு அந்த ஆப்ரேஷன் நிறைய பேர் இன்னும் பண்ண முடியாது இருக்கிறாங்க. இந்த வயசுல இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியாது, லைஃபே வீணா போயிடும். அதனால நல்ல டாக்டரா பாருன்னா அது நல்ல விதமா கிடைச்சிருச்சு. கொஞ்சம் சரியா இருக்கும். இந்த ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அதுக்கான பலன் தான் வேற ஒன்றும் இல்லைங்க. இனிமேல் நெக்ஸ்ட் செஷன் வரக்குள்ள அதுவுமே சரியாயிடும். அது எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சார். முன்ன உட்காந்து வேலை செய்யறதே கஷ்டமாக இருக்கும். நான் ஐடியில் இருக்கிறேன், உட்காந்து தான் வேலை செய்யணும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ரொம்ப நாள்லாம் கிடைக்காது. இப்போ அட்லீஸ்ட் அந்த ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு முன்ன 2 years கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் சொன்ன சேஞ்சஸ்லாம் பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. பர்சனலி ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார்.